சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. KN நேருவின் கதை முடிந்தது. தொடர் விசாரணையில் KN நேரு. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வழக்கு தொடர்ந்த மனுதாரனின் உண்மைத்தன்மை மீது சந்தேகம் எழுவதா சென்னை ஐகோர்ட் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலை வாங்கி தருவதாகவும் டெண்டர் ஒதுக்குவதாக கூறி முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோரை வழக்குகள் தொடர்ந்திருந்தார். அமைச்சர் KN நேரு 1020 கோடி வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி இன்பதுரை மனு தாக்கல் செய்தார். ஊழல் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தெளிவாக கூறியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என தனது மனுவை இன்பதுரை குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன், மனுதாரர் ஆதிநாராயணன் மீதான 32 வழக்குகளில் 18 வழக்குகள் முடிஞ்சிச்சு, இது தவிர 2 கொலை வழக்குகள், ஒரு கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் இருக்கு என நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு வழக்குகள் தனக்கு எதிராக பதியப்பட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் 2013ஆம் ஆண்டு முதலே வழக்குகள் உள்ளதாக குறிப்பிட்ட தலைமை நீதிபதி மனுதாரரின் உண்மைத்தன்மை மீது சந்தேகம் எழுகிறது என்றார். அதைத் தொடர்ந்து அதிமுக MP இன்பதுரை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V ராகவாச்சாரி, ஊழல் தொடர்பான ஆதாரங்களோடு அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து உத்தரவிடப்பட்டும் விரிவான விசாரணை நடத்த தேவையில்லை என வாதிட்டார். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பிலும் தாங்கள் அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின்படி அமலாக்கத்துறை சேகரித்த ஆதாரங்களை சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு அனுப்ப வேண்டியது கட்டாயம். அதிகாரிகள் பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் முன்பே பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தொகை லஞ்சமாக பெறப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளும் இருக்கு என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் வழக்கறிஞர்கள் விசாரணை செய்யாமல் இருப்பது தவறு, புகார் அளித்தால் நேரடியாக விசாரணை நடத்தலாமே, ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி அதில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் கண்டிப்பாக KN நேரு கைது செய்வது உறுதி என்கின்றது தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.